உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பீகார் மாநிலங்களில் பலத்த மழை காரணமாக ஆறுகள் நிரம்பி வழிவதால் வெள்ள அபாயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உள்ளனர். தொடர் மழை வெள்ளத்தால் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தீவிரம் எடுத்துள்ளது. இதன் காரணமாக கங்கை உள்ளிட்ட பல ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் ஓடுவதால் இமயமலை மாநிலமான உத்தரகாண்டில் பல இடங்களில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உத்தரகாண்டில் தொடர் மழைக்கு கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 27 பேர் பலியாயினர். அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்திலும் கடும் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் ஏராளமான விவசாய நிலங்கள் மூழ்கி உள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் இதுவரை மழைக்கு 11 பேர் பலியாகி உள்ளனர். இதனிடையே நேபாள நாட்டிலும் கடும் மழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் அதிகப்படியான நீராலும் இமயமலை ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையாலும் உத்தரப்பிரதேசத்தின் 7 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பாறை, ஸ்ரவஸ்தி, லக்கிம்புரிகேரி ஆகிய மாவட்டங்களில் 500 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1500 பேர் வெள்ளத்தில் தத்தளிப்பதாகவும் 300 பேரை காணவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மழைக்கு இதுவரை 10 பேர் பலியாகி உள்ளனர். நேபாளத்தில் உற்பத்தியாகி பீகார் வழியாக பாயும் கோசி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பீகார் மாநிலத்தில் 9 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுபால், மதுபானனி, சாகர்சா போன்ற மாவட்டங்களில் கோசி ஆற்றங்கரை பகுதிகளில் வசிக்கும் 4 லட்சம் பேரை மாவட்ட நிர்வாகங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தி வருகின்றன. பெரு வெள்ளத்தால் பேரழிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் ராணுவத்தினரை உஷார் நிலையில் இருக்கும்படி பீகார் முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார்.